குட் மார்னிங் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஐ ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் வெல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் சீசன்ஸ். அதாவது எந்தெந்த சீசன்ஸில் எந்தெந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வளருது, அந்தந்த சீசன் பேஸ் பண்ணி அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி சில ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வளரும் இல்லையா. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து அதை பேஸ் பண்ணி இருக்க இப்போ நம்ம பார்த்த டாபிக்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி இருக்க எக்ஸசைஸ் 18 அதான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ செஷனை ஸ்டார்ட் பண்ணலாமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற பொருளை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வந்து டெய்லி ஃபுட் எடுத்துக்கிறோம்ல, அந்த ஃபுட்டில் இருக்க அந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம இந்த டாபிக் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க. இப்போ நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, இப்போ பார்த்தீங்களா, இன்றைக்கி நம்ம எப்போவுமே நம்ம ஒரு மாரல் ஸ்டோரி வச்சானே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு மாரல் ஸ்டோரி வச்சு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டோரியோட மாரல் என்ன அப்படின்னா, பெட்டர் சேஃப் தென் சாரி. அதாவது நம்ம ஒரு விஷயம் வந்து ரொம்ப சேஃப் கிடையாது அப்படின்னு தெரியுது, ரொம்ப ரிஸ்க் இருக்குது அப்படின்னு தெரியுதுன்னா நம்ம அதை பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். நம்ம அதை வந்து ரிஸ்க் எடுத்துகிட்டு பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆயிடுச்சு, நம்மளுக்கு வந்து ஹெல்த்தில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு, இல்லை நம்மளுக்கு ஏதாவது லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து ஃபீல் பண்ணி ஐயோ இப்படி ஆயிடுச்சே, நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சாரியாக ஃபீல் பண்ணுறதுக்கு இங்கே சாரின்னு அதான் அர்த்தம். நம்ம அப்செட் ஆகிறது, ஃபீல் பண்ணுவோம்ல, நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவோம். அந்த வருத்தப்படுறது தான் இங்கே சாரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதான் மீனிங் இருக்குது. நம்ம வந்து டெசிஷனோ இல்லை வந்து ஏதாவது ஒரு ஸ்டெப்பு வந்து ரிஸ்க் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நம்ம அதை நினச்சி வருத்தப்பட வேண்டிய ஒரு நிலமை வரும். அதனால் நம்ம எப்போவுமே ஒரு டெசிஷன் எடுக்கும் போது, நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கும் போது அதில் ரிஸ்க் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நல்லா அதில் யோசித்து நிறையா அதில் வந்து ரிசர்ச் பண்ணி நல்லா யோசித்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம டெசிஷன் எடுக்கணும். அப்படியே ரொம்ப ரேஷாக அப்படியே வந்து டெசிஷன் எடுக்கக்கூடாது. அவசரப்பட்டு ஒரு வந்து ரஷ்ஷில் வந்து நம்ம அப்படியே டெசிஷன் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அது அஃபெக்ட் ஆகும். ஃப்யூச்சரில் நம்ம அதை நினச்சி வருத்தப்படுற ஒரு நிலைமை வரலாம். அதுதான் நம்ம இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி யாரை பற்றி இருக்குது அப்படின்னா, ஷரத் அப்படின்னு ஒரு பையனை பற்றி இருக்குது. இந்த பையன் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், சரிங்களா. இந்த பையன் வந்து ஒரு பைக் ஸ்டண்ட் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த பைக்லலாம் நிறைய நீங்கள் ஸ்டண்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களே, நிறையா வந்து அவங்க கையை யூஸ் பண்ணாமல் பைக் ட்ரைவ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஃப்ரண்ட் வீலை மட்டும் யூஸ் பண்ணி பேக் வீல் வந்து மேலே தூக்கி அப்படி வந்து ட்ரைவ் பண்ணுவாங்க. அப்புறம் ஃப்ரண்ட் வீலை மேலே தூக்கிட்டு பேக் வீல் மட்டும் சிங்கிள் வீல் மட்டும் வச்சு ட்ரைவ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரிலாம் நிறைய பைக் வச்சு சுற்றி காட்டுவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய ஸ்டண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களே, அதுதான் வந்து பைக் ஸ்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஷரத்ன்ற பையன் வந்து பைக் ஸ்டண்ட் நல்லா பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மார்ஷல் ஆர்ட்ஸ், அதாவது இந்த ஃபைட்டிங்லாம் இருக்கும்ல, ஃபைட்டிங் ஸ்கில்ஸ், கராத்தேலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படின்னு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபைட்டிங் ஸ்கில் இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த பையன் வந்து இதெல்லாம் பழகியிருக்காங்க, நல்லா தெரியும். ஸோ இந்த பையனுக்கு வந்து எப்போவுமே ரொம்ப ஏதாவது சுவாரஸ்யமாக, ரொம்ப டேரிங்காக, அதாவது வந்து யாராலையுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணுவாங்க, நீங்கள் இதை செஞ்சு காமிங்க அப்படின்னு. ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செய்கிறது ரொம்ப இந்த பையனுக்கு பிடிக்குமா, ரிஸ்க் எடுத்து பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப பண்ணுறது இந்த பையனுக்கு பிடிக்குமா. அதனால் வந்து அவங்க வீட்டில் ரொம்ப அவங்க அம்மா அப்பா டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து வரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். ஏன்னா இது மாதிரி ரிஸ்க் எடுக்கும்போது அந்த பையனுக்கு ஏதாவது ஆயிடுச்சு, அந்த பையனோட ஹெல்த்துக்கு எதாவது ஆயிடுச்சு, இல்லை வந்து எதாவது இன்ஜரி ஆயிடுச்சுன்னா அந்த பையனோட லைஃபே ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், நிறைய ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து அந்த பையனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஷரத்ன்ற பையன் வந்து அதை அட்வைஸை கேட்கவே இல்லை. அந்த பையன் வந்து அதை கேர் பண்ணிக்காமல், இல்லை எனக்கு இதெல்லாம் இந்த பைக் ஸ்டண்ட், இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரிஸ்க் எடுத்து பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக இந்த பையன் இதெல்லாம் பண்ணுறாரு. இந்த பைக் ஸ்டண்ட் வந்து அடிக்கடி ஒரு ரோட்டில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அவரோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வந்து அவங்களுக்கு இந்த பைக் ஸ்டண்ட் ரொம்ப பிடிக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அடிக்கடி அந்த பையனை வந்து ரோட்டில், நிறையா கிரவுண்ட்ஸில், இது மாதிரி ஏரியாவில் வந்து காலேஜ் கேம்பஸில் இந்த பைக் ஸ்டண்டை வந்து நீ பண்ணு, நல்லாயிருக்கும், எல்லோரும் உன்னை பார்ப்பாங்க, உன்னை வந்து பாராட்டுவாங்க, எங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆகுது, இப்படிலாம் பேசி அந்த பையனை அதை பண்ண சொல்கிறாங்க. பட் நிறைய பேர் வந்து எல்டர்ஸ் எல்லாம், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் பண்ணாத, உனக்கு லைஃபுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லி வார்ன் பண்ணுறாங்க. பட் இந்த பையன் அதெல்லாம் கேட்கல. ஒன் டே என்ன ஆகுது அப்படின்னா, இதே மாதிரி இவனோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீ வந்து இன்றைக்கி பைக் ஸ்டண்ட் பண்ணிக்காமி எல்லாருக்கும், நிறைய பேர் ரோட்டில் நிறைய பேர் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, ஸோ வந்து இந்த ரோட்லேயே நீ பெர்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஷரத்தும் வந்து, ஏன்னா அவருக்கு ரொம்ப டேரிங்காக இருக்க ஈவெண்ட்லாம் ரொம்ப பிடிக்கும், ரிஸ்க் எடுக்கிற விஷயங்கள்லாம் இந்த ஷரத்துக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பையனை உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து இவர் ஃபுல்லாக அந்த ரோடெல்லாம் கிளியர் பண்ணி விட்டுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ரெடி ஆகுறாரு. ரெடி ஆகிட்டு அவர் கொஞ்சம் தூரம் அவர் அந்த பைக்கில் ட்ரைவ் பண்ணி போன அப்புறமா அவரோட பைக்லேருந்து அங்கே உள்ள அந்த பெட்ரோல் கொஞ்சம் அப்படியே அந்த ரோட்டில் வந்து விழுந்துகிட்டே இருந்திருக்கு. அவர் இந்த ஸ்டண்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணும்போது அங்கே சைட்லேருந்து சில பேர் அந்த பெட்ரோல் லீக் ஆகிறத பார்த்துட்டாங்க. பட் வந்து அவங்க அதை வார்ன் பண்ணுறதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவர் வந்து சிங்கிள் வீலில் வந்து நான் ட்ரைவ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு அந்த பைக் அப்படியே மேலே லிஃப்ட் பண்ணியிருக்காரு, தூக்கியிருக்காரு.
பேக் வீல் மட்டும் கீழே இருக்கிற மாதிரி ஃப்ரண்ட் வீலை தூக்கி அப்படியே ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து அதுக்குள்ளே லேட் ஆயிடுச்சு அவங்க சொல்கிறதுக்குள்ளே. அது லேட் ஆனால் அவர் இந்த லிஃப்ட் பண்ணும்போது அந்த பெட்ரோல் லீக் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, அது வந்து ஸ்லிப்பரியாக இருக்கும்ல, ரோட்டில் ஏதாவது வெட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும், வழுக்கி விடும். ஸோ வந்து ஆயில், அந்த பெட்ரோல் வந்து ஆயிலியாக தானே இருக்கும். அது அங்கே இருந்தோடனே அந்த டயர் வந்து அப்படியே ஸ்லிப் ஆகி அவர் அங்கேயே விழுந்துட்டார். ஸோ கொஞ்சம் தூரத்தில் போய் அப்படியே ஃபோர்ஸாக, ஏன்னா அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தானே ஸ்டண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவர் ஃபாஸ்ட்டாக போய் அந்த இதில் ஸ்லிப் ஆன உடனே ரொம்ப தூரத்தில் போய் விட்டு அடிபட்டுருச்சு. அவர் அங்கேயே வந்து அன்கான்ஷியஸ் ஆகிட்டார், அதாவது மயங்கிட்டார். மயங்கி விழுந்தப்புறமா அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் கண்ணு முழிச்சு பார்க்குறாரு. பார்க்கும்போது அவர்கிட்ட டாக்டர் சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து இந்த நீங்கள் ஸ்டண்ட் பண்ணதில் உங்களுக்கு அடிபட்டுருச்சு, உங்கள் பேக் போனில் ரொம்ப வந்து அடிபட்டுருச்சு, ரொம்ப வந்து டேஞ்சரஸான ஒரு ஒரு அதனால் இனிமேல் நீங்கள் லைஃப் லாங் வந்து உங்களால் நடக்க முடியாது, உங்களோட அந்த வாக்கிங் எபிலிட்டி போயிடுச்சு, உங்களால் இனிமேல் வாக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டப்புறம் அந்த ஷரத் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக். அவங்களால இதை அக்செப்ட் பண்ணவே முடியல. ஏன்னா அவர் வந்து ரொம்ப நல்லா நடந்து ரொம்ப மார்ஷல் ஆர்ட்ஸ் பண்ணுறது ஒரு டேரிங்கான ஒரு பர்சன். அவருக்கு வந்து எப்போவுமே நிறைய ரிஸ்க் எடுக்க ரொம்ப பிடிக்கும், அது மாதிரி ஒரு பர்சன். ஸோ இப்படி ஒரு பையனுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப எல்லாரும் அப்செட்டாக இருக்காங்க, வருத்தப்படுறாங்க. அப்போ ஷரத்டே சொல்கிறாங்க, நாங்கள் வந்து உனக்கு எவ்வளோ அட்வைஸ் பண்ணோம், இது மாதிரி நிறையா ரிஸ்க்கெல்லாம் எடுக்காத, ஏன்னா வந்து சம்டைம்ஸ் இந்த ரிஸ்க் வந்து உனக்கு ப்ராப்ளமாக வரலாம், நீ வந்து உனக்கு ஏதாவது லாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணோம், பட் நீ கேட்கல. இப்போ பார்த்தியா உனக்கு வந்து வாக் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு, இனிமேல் லைஃப் லாங் நீ வாக் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து நீ முன்னாடியே தவிர்த்துருக்கலாம், அப்போ நீ யோசிச்சிருக்கலாம், எங்கள் அட்வைஸ் நீங்கள் வந்து கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஷரத் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அவர் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு, இப்படி ஆயிடுச்சே, நம்ம வந்து அப்போவே நம்ம எல்டர்ஸ் நம்ம பேரண்ட்ஸ் சொல்கிறத நம்ம கேட்டிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்மளால் நடக்க முடிய ஒரு நிலைமையில் இருந்திருப்போம். பட் இப்போ நம்ம வாக்கிங் எபிலிட்டியை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, வருத்தப்படுறாரு. ஸோ அதுதான் வந்து பெட்டர் சேஃப் தென் சாரி. நம்ம வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அதில் ரிஸ்க் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்து அந்த ரிஸ்க்கை நம்ம எடுக்கலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி யோசித்து பண்ணுறது பெட்டர். அதுக்கப்புறம் நம்ம ரிஸ்க் எடுத்துகிட்டு அதனால நம்மளுக்கு ஏதாவது லாஸ் ஆயிடுச்சு, ஏதாவது லாஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இல்லை லாஸ் ஆஃப் ஹெல்த் இல்லை வந்து நம்மளுக்கு ஏதாவது இன்ஜரி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வருத்தப்பட்டு எந்த ஒரு யூஸும் கிடையாது. அதனால் எப்போவுமே நம்மளுக்கு ரிஸ்க்குன்னு தெரியுது அப்படின்னா நம்ம யோசித்து நம்ம பேரண்ட்ஸ்டெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ஸ்டெப் எடுக்கிறது பெட்டர். இல்லைனா நம்ம அதை அப்படியே அந்த ஐடியாவை ட்ராப் பண்ணிடணும், வேறு ஏதாவது ரிஸ்க் இல்லாத ஒரு விஷயங்களை பண்ணலாம். நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி பண்ணுறது பெட்டர். ரொம்ப வந்து அவசரப்பட்டு அது மாதிரி பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். அப்போ தான் நம்ம வந்து எதையும் இழக்காமல் நம்ம வந்து நம்மளை வந்து சேஃபாக வச்சுருக்கலாம், நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம். நம்ம ஃப்யூச்சரில் வருத்தப்பட அவசியம் இல்லை. இதுதான் இந்த ஸ்டோரியிலேருந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு மாரல். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான மாரலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம செஷன் பார்க்கலாம், நம்ம கிளாஸ் பார்க்கலாம். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க ஒவ்வொரு சீசன்லையும் என்ன டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து க்ரோ ஆகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறது வந்து சம்மர் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். சம்மர் சீசன், ஹாட்டான சீசன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சீசனில் என்ன டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் க்ரோ ஆகுது, வளருது அப்படின்றதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பிக்சரில் பார்த்தீங்களா, செர்ரி, பீஸ், ஸ்பின்னாச், ஸ்ட்ராபெரிஸ், ஆஸ்பரகஸ், பீட்ஸ், ப்ளூபெரிஸ், கார்ன், க்ரீன் பீன்ஸ், டொமேட்டோஸ், இது மாதிரி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸாக வளருது. பச்சை பட்டாணின்னு சொல்கிறோம்ல, செர்ரி பழம், அப்புறம் கீரை வகைகள், ஸ்ட்ராபெரி வந்து ஒரு ஃப்ரூட்டு, ஆஸ்பரகஸ் இந்த வந்து காராமணி அப்படிலாம் சொல்லுவாங்க, அந்த அந்த ஒரு வெஜிடபிள். அப்புறம் வந்து பீட்ஸு, இது வந்து பீட்ரூட்டு. அப்புறம் வந்து ப்ளூபெரிஸ்ன்றது அது ஒரு பெர்ரி மாதிரி, ஒரு ஃப்ரூட் மாதிரி. இது நிறைய வந்து ஐஸ்கிரீம், மில்க் ஷேக்லாம் நிறையா அந்த ஃப்ளேவரில் இருக்கும். அப்புறம் கார்ன், சோளம் இருக்குல்ல அது. அப்புறம் க்ரீன் பீன்ஸ், நம்ம சாப்பிட்ற பீன்ஸ், டொமேட்டோஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து சம்மர் சீசனில் நிறையா வளரக்கூடிய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி சில இது வின்டரில் நிறையா வளரும், சில இதில் ரெயினில் நிறையா வளரும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு சீசனை பொறுத்து சில வெஜிடபிள்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸ் வந்து நிறையா வளருது. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சம்மர் பார்த்தாச்சு இல்லையா, நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ரெய்னி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெய்னியில் உங்களுக்கு இந்த பிக்சரை பார்த்தாவே தெரியுது, எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பாருங்களேன், ஃபுல்லாகவே க்ரீன் கலரில் நல்லா அப்படியே பச்சை பசேன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது மாதிரி க்ரீனரி நிறைஞ்சிருக்கு, எல்லாமே க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ ரெய்னி சீசனில் வளர்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி க்ரீன் கலரில் இருக்கும், ரொம்ப பசுமையாக அது மாதிரி தான் இருக்கும். இதில் பாருங்கள், அந்த க்ரீன் பீஸ் இருக்குது, ஸ்பின்னாச் இருக்குது, குக்கும்பர் இருக்குது, அவகாடோ இருக்குது, லெமன் இருக்குது, அப்புறம் வந்து நிறையா லீஃபி வெஜிடபிள்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து ப்ரொக்கோலி இருக்குது. ஸோ இது மாதிரி எல்லாமே க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி க்ரீன் கலர்ஸ் வெஜிடபிள்ஸ், லீஃபி வெஜிடபிள்ஸ், இல்லை க்ரீன் வெஜ்ஜீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸாக வந்து நம்மளுக்கு ரெய்னி சீசனில் நிறையா வளருது, நம்மளுக்கு நிறையா கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம்,
இதில் பாருங்கள், இது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. ஸோ வின்டர் சீசனில் இது மாதிரி நிறையா கலர்ஃபுல்லான நிறையா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்திங்களா கேரட் இருக்குது, அப்புறம் வந்து கீரை வகைகள் இருக்குது, காலிஃப்ளவர் இருக்குது, அப்புறம் டர்னிப் இருக்குது, பீட்ரூட் இருக்குது, அப்புறம் ரேடிஷ் இருக்குது, கீழே பிரிஞ்சால் இருக்குது. ஸோ இது மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கலர்ஃபுல்லாக தெரியுது பார்த்தீங்களா. ஸோ வந்து வின்டர் சீசனில் இது மாதிரியான வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸாக நிறையா வளருது. நிறையா வந்து கலர்ஃபுல்லான திங்ஸ் எல்லாம் நிறையா நம்ம வின்டர் சீசனில் பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு சீசனுக்கும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸாக வளருது. இது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து இந்த சீசனில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸாக அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி வளரும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம இதில் பாருங்கள், சுகர் கேன் தெரியுதுங்களா. ஃபஸ்ட்டு பிக்சரில் பாருங்கள், ப்ரௌன் கலர் சுகர் கேன் தெரியுதுல. செகண்ட் பிக்சரில் ஒரு மாதிரி க்ரீனிஷ், லைட்டாக ப்ரௌனாக இருக்குது, பட் க்ரீனிஷாக இருக்குது. ஸோ இந்த க்ரீனிஷான சுகர் கேன் தான் வந்து த்ரூ அவுட் த இயர் வளரும். ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து சுகர் கேன் வேணும்னா இந்த க்ரீனிஷான சுகர் கேன் மட்டும்தான் வளரும். பட் இந்த ப்ரௌன் கலர் சுகர் கேன் வந்து எப்போ கிடைக்கும்? நம்ம வந்து பொங்கல் சீசனில் நம்ம பார்த்துருக்கோம்ல, எவ்ரி ஜான்வரி வந்து அந்த பொங்கல் சீசன் அப்போ தான் நம்மளுக்கு இந்த ப்ரௌன் கலர் சுகர் கேன் கிடைக்கும். அது வந்து இயரில் மற்ற எந்த டைம்லையும் எந்த மந்த்லையும் கிடைக்காது. ஜான்வரி மந்தில் மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கும். பட் இந்த க்ரீன் கலர் சுகர் கேன் வந்து நம்மளுக்கு ஹோல் இயர் எப்போ வேணாலும் நம்ம வந்து அதை வந்து கல்டிவேட் பண்ணலாம். இந்த க்ரீன் கலர் சுகர் கேன் தான் நம்ம ஜூஸ் சாப்பிட்றோம்ல, நம்ம நிறையா வந்து வெளியிலலாம் வந்து போனோன்னா நிறைய ரோட் சைட் ஷாப்ஸ் சுகர் கேன் ஜூஸ் ஷாப்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த மிஷினில் வந்து அவங்க க்ரஷ் பண்ணி அந்த ஜூஸ் கொடுப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அங்கே வந்து மோஸ்ட்லி இந்த க்ரீன் கலர் சுகர் கேன் தான் வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சுகர் சாப்பிட்றோம்ல, ஸோ அதுவும் வந்து இந்த க்ரீன் கலர் சுகரில் தான் எடுக்கப்படுது. ஸோ த்ரூ அவுட் த இயர் வந்து இந்த க்ரீன் கலர் சுகர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது பாருங்கள், பல்சஸ் அண்ட் மில்லட்ஸ். ஸோ வந்து இது மாதிரி பல்சஸ் அண்ட் மில்லட்ஸ் ஆல்சோ வந்து ஒரு சில கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வளரும். எல்லா கிளைமேட்லேயும் வந்து நம்மளுக்கு இது மாதிரி பல்சஸ் அண்ட் மில்லட்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் அண்ட் இது மட்டும் இல்லை, வெஜிடபிள்ஸ் அண்ட் இது ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லை, இந்த பல்சஸ் அப்புறம் வந்து இந்த கிரெயின் வகைகள், அதாவது தானிய வகைகள், பருப்பு வகைகள் இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ இது எல்லாமே வந்து இதுவும் சில மந்த்ஸ்லாம் வருது. இதில் வந்து இந்த க்ரீன் கிராம், ரெட் கிராம், பீஸ், கிரவுண்ட் நட், பிளாக் கிராம் இதெல்லாம் வந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த டைமில் தான் வந்து இதை நம்ம வந்து சர்வ் பண்ணணும். இதை வந்து நம்ம சீடு போடணும். அதுக்கடுத்து வந்து இது 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பரில் வந்து இதை ஹார்வெஸ்ட் பண்ணலாம், இதை அறுவடை பண்ணலாம். அதுக்கப்புறம் சில மில்லட்ஸ் தானிய வகைகளில் ராகி, அப்புறம் வந்து சோளம் இதெல்லாம் வந்து ஜூலை, ஆகஸ்ட் இந்த டைமில் தான் வந்து இது நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் பேடி வந்து 3 or 4 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம அது போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வரும். த்ரூ அவுட் த இயர் வந்து மோஸ்ட்லி அது போடுவாங்க. 3 or 4 மந்த்ஸ் கேப்பில் இந்த பேடி வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பல்சஸ் அண்ட் கிரெயின்ஸ் ஆல்சோ வந்து டிஃபர் ஆகுது. நம்ம சம்மர் சீசனில் நம்மளுக்கு வந்து சில ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக கிடைக்கும். அது என்னென்ன, மேங்கோ, ஜாக் ஃப்ரூட், வாட்டர் மிலன். ஸோ இது மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு சம்மர் சீசனில் நிறையா கிடைக்கும். நம்மளுக்கு வந்து மேங்கோ வந்து சம்மர்லானே கிடைக்கிது. அது மாதிரி வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு சீசனில் வந்து இந்த பப்பாயா இதுவும் கூட நம்மளுக்கு வந்து சம்மர்லாம் கிடைக்கிது. பட் வந்து ஒரே ஒரு ஃப்ரூட் வந்து எல்லா சீசன்லேயும் கிடைக்கும். அது என்னது? அதான் பனானா. நம்மளுக்கு வந்து வாழைப்பழம் வந்து எல்லா மந்த்லேயும் கிடைக்கிதுல, பனானா வந்து நம்மளுக்கு த்ரூ அவுட் த இயர் எல்லா சீசன்லேயும் நம்மளுக்கு கிடைக்கும். அது மாதிரி ஒரு ஸ்பெஷலான அது ஃப்ரூட் அது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் பல்சஸ் அண்ட் கிரெயின்ஸ் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளவர்ஸ். எந்தெந்த ஃப்ளவர்ஸ் எந்தெந்த சீசனில் வருது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறது ஜாஸ்மின். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம சவுத் இந்தியாவில் அதுவும் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தமிழ்நாட்டில் நம்ம நிறையா லேடிஸ் வந்து வேர் பண்ணுறது இந்த ஜாஸ்மின். இந்த ஜாஸ்மின்லேருந்து நிறைய பர்ஃப்யூம், சென்ட்ஸ் எல்லாம் கூட ரெடி பண்ணுவாங்க. சில ஆயில்ஸில் கூட இந்த ஜாஸ்மின் ஃப்ளேவரை வந்து அந்த சென்ட்டை வந்து ஆட் பண்ணுவாங்க. நம்ம வந்து பெரும்பாலும் வந்து நம்ம ஹேரில் வச்சு யூஸ் பண்ணுறது தான், அது ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டமாக ஹேர் டெக்கரேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த ஜாஸ்மின் ஃப்ளவர். டைமில் நிறையா கிடைக்கும் அப்படின்னா மே மந்த், ஏப்ரல், மே, சம்மர் டைம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏப்ரல், மே மந்தில் தான் இது நிறையா கிடைக்குது. இதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள், ரோசஸ் அண்ட் கிறிசாந்தமஸ் அப்படின்ற ஃப்ளவர் வந்து இந்த 2 ஃப்ளவர் வந்து எந்த டைமில் கிடைக்கிது அப்படின்னா ரெய்னி அண்ட் வின்டர் சீசன்ஸில். இது மாதிரி டைமில் மட்டும்தான் இது கிடைக்கும். இது சம்மரில் கிடைக்காது. அதுவும் ரோசஸ் வந்து அதிகமாக வந்து கூலிங்கான ஏரியாவில், நம்ம தமிழ்நாட்டில் ஊட்டி, கொடைக்கானல் இது மாதிரி ஹில்லி ஏரியாஸ், கூலிங் ஏரியாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா தனியாகவே ரோஸ் கார்டன் அப்படின்னு இருக்கும். ஏற்காடு, ஊட்டி, கொடைக்கானல்லாம் வந்து ரோஸ் கார்டன், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோசஸ்லாம் நீங்கள் அங்கே பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் சைஸஸ்லாம் நீங்கள் ரோஸ் பார்க்கலாம். ஸோ ரோஸ் வந்து எப்போவுமே மோஸ்ட்லி கூலிங்காக இருக்க டெம்பரேச்சர்லாம் அது வளரும். அதனால தான் ரெய்னி சீசன்லேயும் கூலிங்கானே இருக்கும் டெம்பரேச்சர். அதனால தான் இது வந்து ரெய்னி ஆர் வின்டர் சீசனில் இந்த ரோஸ் அண்ட் கிறிசாந்தமஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ
இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதுதான் வந்து கனகாம்பரம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம்ல, இது வந்து இங்கிலீஷில் க்ரொசாண்ட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பூ வந்து நம்மளுக்கு எல்லா சீசன்லேயும் கிடைக்குது. நம்ம எப்படி வந்து சில ஃப்ரூட்ஸ் பனானா வந்து எல்லா சீசன்லேயும் கிடைக்குதுன்னு பார்த்தோம்ல, பேடி வந்து த்ரூ அவுட் த இயர் 2 to 3 months கேப்பில் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி இந்த ஃப்ளார் கனகாம்பரம் ஃப்ளார் க்ரொசாண்ட்ரா ஃப்ளார் வந்து நம்மளுக்கு த்ரூ அவுட் த இயர் எல்லா சீசன்லேயும் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ வந்து ஃப்ளார், இந்த மில்லட்ஸ் அண்ட் கிரெயின்ஸ், அப்புறம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து இது எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்பீஷியஸ் இருக்கும், ஒரு ஸ்பெஷலான ஃப்ரூட் வெஜிடபிள் ஃப்ளார் இருக்கும். அது வந்து த்ரூ அவுட் த இயர் நம்மளுக்கு எப்போவுமே கிடைக்கும், நம்ம எப்போ வேணாலும் நம்ம அதை வாங்கிக்கலாம். ஸோ அது மாதிரி நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அனிமல்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ். ஸோ இது வந்து எப்படி வந்து டிஃபர் ஆகுது, இந்த கிளைமேட் எப்படி வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து வின்டர் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று சம்மர் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வின்டர் ஸ்லீப் அனிமல்ஸை வந்து அந்த வின்டரில் ஸ்லீப் தூங்குது பார்த்தீங்களா, அது வந்து எந்த ஒர்க்குமே பண்ணாமல் தூங்கிட்டே இருக்கும் வின்டர் டைமில். ஸோ அந்த அனிமல்ஸை வந்து ஹைபர்னேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த ப்ராசஸை ஹைபர்னேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சம்மர் ஸ்லீப் அனிமல்ஸை வந்து ஏஸ்டிவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டேர்ம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிக்சரில் என்ன தெரியுது உங்களுக்கு, ஒரு ஸ்னெயில், அதாவது தமிழ் என்ன சொல்லுவோம், நத்தை அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த சில சீசன்ஸில் வந்து இது என்ன பண்ணிடும்னா, இதனால் வந்து அந்த கிளைமேட்டை வந்து அது டாலரேட் பண்ண முடியாது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பிளேஸுக்கு போயிட்டு அங்கே வந்து அந்த மட்டை வந்து டிக் பண்ணி அதுக்குள்ளே இது ஸ்டே பண்ணிக்கும். வின்டர் சீசனில் வந்து இது மாதிரி அனிமல்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஸ்னெயில், ரெப்டைல் அனிமல்ஸ், இந்த ஸ்னேக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸ்னேக்ஸ், லிசார்ட்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரெப்டைல்னு சொல்லுவாங்க. ஃப்ராக்ஸ் இதெல்லாம் வந்து அதனால் அந்த கோல்டை வந்து அதனால் டாலரேட் பண்ண முடியாது. அதனால் வந்து ஒரு கொஞ்சம் வார்மான ஏரியா எங்கேயாவது மட்டுக்குள்ளே போயிட்டு அதை அப்படியே டிக் பண்ணி அதுக்குள்ளே இருந்துக்கும். அது வந்து ஆக்டிவாகவே இருக்காது, வெளியில் எங்கேயுமே போகாது, எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாது, அப்படியே தான் இருக்கும். அந்த வின்டர் முடிஞ்ச அப்புறம் தான் வெளியில் வரும். ஸோ இதெல்லாம் வின்டர் ஸ்லீப் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் ஹைபர்னேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பீரியட் ஆஃப் டைமில் அது எந்த வேலையும் பார்க்காம ஒரு சில பீரியட் ஆஃப் டைமில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமை வந்து சஸ்பெண்டட் அனிமேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டைமை. இதே மாதிரி சம்மர் ஸ்லீப் அனிமல்ஸ் இது இருக்குல்ல, ஸோ இந்த அனிமல்ஸ்லாம் வந்து க்ரொக்கோடைல்ஸ், டர்ட்டில்ஸ், இந்த அனிமல்ஸ்லாம் வந்து வாட்டர்லேயே இருக்கக்கூடிய அனிமல்ஸ். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, சம்மர் வந்து அந்த வெயில் அதை தாங்க முடியல, அந்த ஹீட்டை தாங்க முடியல, இது இந்த லேக்ஸ், ரிவர்ஸ்லேயே உள்ளே அந்த வாட்டருக்குள்ளேயே இருக்கும், வெளியில் வராது. அந்த சம்மர் முடிஞ்ச அப்புறம் தான் அது வெளியில் வரும். ஸோ இது மாதிரி அனிமல்ஸை தான் சம்மர் ஸ்லீப் அனிமல்ஸ்ன்றாங்க. அதை என்ன சொல்கிறாங்க, ஏஸ்டிவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த லெசன் பார்த்தாச்சு. இங்கே பாருங்கள், ஸ்னெயிலோட பிக்சர் தெரியுதா, இது பாருங்கள் டர்ட்டில், இதுதான் வந்து சம்மர் ஸ்லீப் அனிமல். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 18. ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச் த ஃபாலோயிங். அதில் ஃபர்ஸ்ட்டு ரோமன் லெட்டரில் பாருங்கள், 1 என்னது, சம்மர் சீசன். ஸோ சம்மர் சீசனில் ஏர் எப்படி இருக்கும், ஹாட்டாக இருக்கும்ல, ஹாட் ஏர், அதான் ஆன்சர். ரைட் சைடில் ஆப்ஷன் சி பாருங்கள், அதான் ஆன்சர், ஹாட் ஏர். செகண்ட் ஒன் பாருங்கள், ரெய்னி சீசன். ரெய்னி சீசன் எப்படி இருக்கும், ஆப்ஷன் ஏ பாருங்கள், மான்சூன் விண்ட்ஸ். குளிர் காற்று அடிக்கும்ல, நல்லா வந்து கூலிங்காக ஒரு விண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதான் மான்சூன் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் பாருங்கள், வின்டர் சீசன். வின்டர் சீசனில் எப்படி இருக்கும், கிளைமேட் ரொம்ப கோல்டாக இருக்கும். அந்த லீவ்ஸ் அண்ட் கிராஸஸ், அந்த டியூ, அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியும்ல, அதுதான் வந்து டியூ அண்ட் கோல்டு. பி, ஆப்ஷன் பி பாருங்கள், டியூ அண்ட் கோல்டு, அதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதிலே மேட்ச் த ஃபாலோயிங்லேயே செகண்ட் ரோமன் லெட்டர் இது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், காட்டன் ட்ரெஸ். காட்டன் ட்ரெஸ் வந்து நம்ம எப்போ வேர் பண்ணுறோம், சம்மர்லானே வேர் பண்ணுவோம். அப்போ ரைட் சைடில் ஆப்ஷன் சி பாருங்கள், சம்மர் க்ளோத்ஸ் அப்படின்னு இருக்கா, அதான் ஆன்சர். செகண்ட் ஒன் பாருங்கள், உலன் ட்ரெஸ். உலன் ட்ரெஸ் நம்ம எப்போ வேர் பண்ணுறோம், வின்டர் டைமில். ஸோ ரைட் சைடில் டி ஆப்ஷன் பாருங்கள், வின்டர் க்ளோத்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதான் ஆன்சர். ஹீட்டர்ஸ் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நம்ம வந்து ரொம்ப கூலிங்காக இருக்குது, அந்த கூலிங்கை வந்து குறைக்கணும், டிக்ரீஸ் பண்ணணும்னா, அதை ப்ரிவென்ட் பண்ணணும்னா நம்ம இந்த ஹீட்டர்ஸ், ரூம் ஹீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதான் ரைட் சைடில் பி ஆப்ஷன் பாருங்கள், ப்ரிவென்டிங் கோல்டு, அதாவது தடுக்கிறது, கோல்டை வந்து தடுக்கிறது, இல்லை வந்து அதை டிக்ரீஸ் பண்ணுறது அந்த எஃபெக்டை. ஃபோர்த் ஒன் பாருங்கள், ரெஃப்ரிஜரேட்டர்ஸ். ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணி, அதாவது பாதுகாத்து அப்படியே வச்சுருக்கோம், அதை வந்து டேமேஜ் ஆகாமல், எதுவும் ஆகாமல், அழுகி போகாமல் வச்சுருக்கிறது தான் இந்த ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃப்ரிட்ஜ். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், ஏர் கண்டிஷ்னர்ஸ். ஏர் கண்டிஷ்னர்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஒரு ரூமை வந்து கூலாக வச்சுக்கிறதுக்கு. சம்மர் டைமில் நம்ம வந்து ரொம்ப ஹாட்டாக ஃபீல் பண்ணும்போது அந்த ரூமை கூலாக்குறதுக்கு இந்த ஏர் கண்டிஷ்னர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோமன் லெட்டர் பாருங்கள்,
அதில் ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச்சில் தேர்ட் இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ரெய்னி சீசன். ரெய்னி சீசனில் என்ன டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் வருது? ரைட் சைடில் பி ஆப்ஷன் பாருங்கள், பம்ப்கின் அதான் வளருது. செகண்ட் ஒன் பாருங்கள் சம்மர் சீசன். சம்மர் சீசனில் என்ன வளருது அப்படின்னா ஆப்ஷன் சி பிரிஞ்சால். வின்டர் சீசன் நம்ம என்ன பார்த்தோம், சுகர் கேன் வந்து ஜான்வரி மந்த் வின்டர் சீசன்லானே வளருது. அப்போ ரைட் சைடில் ஏ ஆப்ஷன் பாருங்கள், அந்த ப்ரௌன் கலர் சுகர் கேன் வளருதுன்னு பார்த்தோம்ல பொங்கல் டைமில். ஸோ ஆன்சர் இஸ் சுகர் கேன். வின்டர் சீசனில் சுகர் கேன் வளருது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். செகண்ட் ரோமன் லெட்டர் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் த climate இஸ் டேஷ் இன் சம்மர். climate எப்படி இருக்கும்? ரொம்ப ஹாட்டாக இருக்கும் சம்மரில். செகண்ட் ஒன் பாருங்கள், த climate இஸ் டேஷ் இன் வின்டர். வின்டரில் climate எப்படி இருக்கும்? ரொம்ப கோல்டாக இருக்கும். தேர்ட் ஒன் பாருங்கள், வி ஹாவ் ரெயின் இன் ஜூன் ஜூலை அண்ட் ஆகஸ்ட். வி கால் இட் டேஷ் ரெயின். ஜூன் ஜூலை வந்து சம்மருக்கு அப்புறம் தானே வருது, ஸோ அதுக்கு பேர் சம்மர் ரெயின். ஃபோர்த் ஒன் பாருங்கள், த ரெயின் டியூரிங் அக்டோபர் அண்ட் நவம்பர் இஸ் ஃபேவரபிள் ஃபார் டேஷ். அக்டோபர் நவம்பரில் கொஞ்சம் அதிகமாக ரெயின் இருக்கும். ஸோ அப்போ அது அந்த ரெயின் வந்து எதுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது? அக்ரிகல்ச்சருக்கு. ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், வி சி டியூ டியூரிங் த டேஷ் சீசன். அந்த கிராஸில் லீவ்ஸில் இந்த ட்ராப்லெட்ஸ் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் தெரியுதுல, அதான் டியூன்வாங்க. அது எந்த சீசனில் தெரியுது? சீசனில் நம்மளுக்கு தெரியும். சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், ஏர் கண்டிஷனர்ஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல் டியூரிங் டேஷ். சம்மரில் தான் நம்மளுக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்கும், அப்போ தான் நம்மளுக்கு ஏசி தேவைப்படும்ல, ஸோ சம்மர் சீசன். செவன்த் ஒன் பாருங்கள், வி கெட் சுகர் கேன் இன் பிளென்டி டியூரிங் த டேஷ் சீசன். சுகர் கேன் ரொம்ப அதிகமாக நம்மளுக்கு எப்போ கிடைக்கிது அப்படின்னா வின்டர் சீசனில். எயித் ஒன் பாருங்கள், வி சி அ லாட் ஆஃப் டேஷ் ஃப்ரூட்ஸ் இன் த மார்க்கெட் டியூரிங் சம்மர் சீசன். சம்மரில் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கிற ஃப்ரூட் எது? மேங்கோ. ஸோ மேங்கோ இஸ் த ஆன்சர். நைன்த் ஒன் பாருங்கள், த வின்டர் ஸ்லீப் ஆஃப் அனிமல்ஸ் இஸ் கால் டேஷ் ஹைபர்னேஷன். அதான் ஆன்சர். டென்த் ஒன் பாருங்கள், த சம்மர் ஸ்லீப் ஆஃப் அனிமல்ஸ் இஸ் கால்ட் எஸ்டிவேஷன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேர்ட் ரோமன் லெட்டர் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், வாட் ஆர் த 3 சீசன்ஸ் இன் அவர் கண்ட்ரி. நம்ம கண்ட்ரியில் இருக்க பேசிக்கான 3 சீசன் என்னென்ன? சம்மர், ரெய்னி அண்ட் வின்டர். செகண்ட் ஒன் பாருங்கள், வாட் ஆர் த சம்மர் மந்த்ஸ். த சம்மர் மந்த்ஸ் ஆர் ஏப்ரல், மே அண்ட் ஜூன். ஏப்ரல், மே அண்ட் ஜூனில் ரொம்ப ஹாட்டாக இருக்குது கிளைமேட், நம்மளுக்கு சம்மர் வெக்கேஷன் லீவெல்லாம் வர்றாங்கல்ல, ஸோ அதான் வந்து சம்மர் மந்த்ஸ். தேர்ட் ஒன் பாருங்கள், ஃப்ரம் வாட் டு வி கெட் ரெயின் இன் அக்டோபர் அண்ட் நவம்பர். ஃப்ரம் நார்த் ஈஸ்ட் மான்சூன் வி கெட் ரெயின். அதாவது வந்து இந்த அக்டோபர் நவம்பரில் வர மழையை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன் பாருங்கள், வாட் ஆர் த வின்டர் மந்த்ஸ். வின்டர் எந்த மந்தில் வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், த வின்டர் மந்த்ஸ் ஆர் டிசம்பர் அண்ட் ஜான்வரி. டிசம்பர் ஜான்வரியில் நம்மளுக்கு ரொம்ப குளிர் காலம் அப்படின்னு சொல்கிறோம், குளிராக இருக்குல்ல. ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், வாட் கைண்ட் ட்ரெஸ் டு வி வேர் டியூரிங் வின்டர். வின்டரில் என்ன டைப் ஆஃப் ட்ரெஸ் நம்ம வேர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. வி வேர் உலன் க்ளோத்ஸ் டியூரிங் வின்டர். வின்டரில் நம்ம உலன் க்ளோத்ஸ் தான் வேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், சிக்ஸ்த் ஒன், வை டு வி வேர் காட்டன் ட்ரெஸ் டியூரிங் சம்மர். ஆன்சர் பாருங்கள், பிகாஸ் காட்டன் ட்ரெஸ் அப்சார்ப் ஸ்வெட் அண்ட் தே ஆர் தின் அண்ட் நைஸ். நம்ம வந்து சம்மர் டைமில் ரொம்ப நம்மளுக்கு ஸ்வெட் ஆகுதுல்ல, அந்த ஸ்வெட்டை வந்து அப்சார்ப் பண்ணுறதுக்கு நம்ம காட்டன் ட்ரெஸ் வேர் பண்ணுறோம். அது ரொம்ப தின்னாக ரொம்ப வந்து லைட் வெயிட்டாக இருக்கும், அதனால தான் நம்ம காட்டன் வேர் பண்ணுறோம். செவன்த் ஒன் பாருங்கள், வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர்ஸ். ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? பை யூஸிங் ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் வி கேன் ப்ரிசர்வ் ஃபுட். நம்ம வந்து அந்த ஃபுட் ஐட்டமை பாதுகாப்பாக வச்சுருக்கலாம், அது வந்து அழுகி போகாமல் ராட் ஆகாமல் நம்ம சேஃபாக வச்சுருக்காக தான் ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். 8th, 9th அண்ட் 10th கொஷின் ஒமிட்டட் கொஷின், அது உங்களுக்கு கிடையாது. 11th ஒன் பாருங்கள், வாட் ஃப்ளவர் டு வி கெட் இன் பிளென்டி டியூரிங் சம்மர். சம்மரில் ரொம்ப அதிகமாக கிடைக்கக்கூடிய ஃப்ளவர் எது அப்படின்னா ஜாஸ்மின், மல்லிகைப்பூ தான் நிறையா நம்மளுக்கு கிடைக்கும். 12th ஒன் பாருங்கள், கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் சஸ்பெண்டட் அனிமேஷன். இந்த வின்டர் ஸ்லீப், சம்மர் ஸ்லீப் அனிமேஷன் பார்த்தோம், அது சம்மர் ஸ்லீப் அனிமல்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது வந்து வேலையே செய்யாமல் இன்ஆக்டிவாக இருக்கும், எந்த வேலையுமே செய்யாமல் வெளியில் வராமல் இருக்கும். ஸோ அது என்னென்ன அனிமல் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்னெயில்ஸ், ஃப்ராக்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ். 13th ஒன் பாருங்கள், வாட் இஸ் கால்ட் எஸ்டிவேஷன். எஸ்டிவேஷனை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. த சம்மர் ஸ்லீப் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் கால்ட் எஸ்டிவேஷன். சம்மரில் எந்த ஒரு வேலையும் பண்ணாமல் இன்ஆக்டிவாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த அனிமல்ஸை பேர் தான் வந்து எஸ்டிவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. 14th ஒன் பாருங்கள், கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் எஸ்டிவேஷன். எஸ்டிவேஷனுக்கு சம்மர் ஸ்லீப் அனிமல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பாருங்கள், crocodiles அண்ட் டர்ட்டில்ஸ். இதுதான் வாட்டர் அனிமல்ஸ், வாட்டர்லேயே அது இருக்கும், சம்மர் முடிஞ்ச அப்புறம் தான் அது வெளியில் வரும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 4th ரோமன் லெட்டர் டிக்டேஷன் வேர்ட்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், கோல்டு கண்ட்ரீஸ், அதாவது குளிர் தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கோல்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்க ஏரியாஸ் தான் வந்து கோல்டு கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சில நாடுகள் வந்து கோல்டு கண்ட்ரீஸ். இந்தியா என்ன நாடு? இது வந்து ஹாட் கண்ட்ரி.
ஏன்னா இங்கே எப்போவுமே நம்மளுக்கு சன்லைட் இருக்கும்ல, வின்டர் சீசனில் கூட நம்மளுக்கு சன்லைட் பிரைட்டாக இருக்கும். அதனால் இந்தியா வந்து ஹாட் கண்ட்ரி. செகண்ட் ஒன் பாருங்கள், சவுத் வெஸ்ட் மான்சூன். இது எப்போ வருது? இந்த ஏப்ரல் மே முடிஞ்ச அப்புறமா ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் ரெயின்ஃபால் வருது நம்ம பார்த்தோம்ல, அதுதான் சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்கிறாங்க. சம்மர் ரெயின் பார்த்தோம்ல, ஸோ அதுதான் சவுத் வெஸ்ட் மான்சூன். தேர்ட் ஒன் பாருங்கள், அக்ரிகல்ச்சர். அதாவது வந்து நம்ம ஃபார்மிங் பண்ணுறோம்ல, நம்ம ரைஸ் அதெல்லாம் வந்து கல்டிவேட் பண்ணுறோம்ல, ஸோ அதுதான் அக்ரிகல்ச்சர். ஃபோர்த் ஒன் மிஸ்ட் அண்ட் ஃபாக். நம்ம வின்டர் சீசனில் வந்து பனிமூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஒயிட் ஸ்மோக் மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும், நம்மளுக்கு வந்து ஒன்றுமே பார்க்க முடியாது, ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஃபாக். ஃபிஃப்த் ஒன் காட்டன் ட்ரெஸ். நம்ம சம்மரில் இது மாதிரி லைட் வெயிட் ட்ரெஸ், நம்ம தின்னாக லைட் வெயிட் ட்ரெஸ் வந்து வேர் பண்ணுறோம்ல, அதான் காட்டன் ட்ரெஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹார்வெஸ்டிங். அதாவது அறுவடை பண்ணுறது. நம்ம வந்து இப்போது கல்டிவேட் பண்ணுறோம் ஃபார்மிங்கில், நம்ம வந்து ஒரு விதை போட்டு நம்ம வந்து கல்டிவேட் பண்ணுறோன்னா லாஸ்ட்டில் நம்ம அதை அறுவடை பண்ணுவோம்ல, அதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுப்போம். ஸோ அதுதான் வந்து ஹார்வெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. செவன்த் ஒன் பாருங்கள், உல்லன் க்ளோத்ஸ். இது எப்போ வேர் பண்ணுறோம்? வின்டரில் நல்லா திக்கான க்ளோத்ஸ் வேர் பண்ணுறோம்ல, அதான் உல்லன் க்ளோத்ஸ். எயித் ஒன் பாருங்கள், ஹைபர்னேஷன். இது என்னது? இதான் வந்து சில அனிமல்ஸ் வந்து வின்டர் டைமில் இன்ஆக்டிவாக இருப்பாங்க, எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருப்பாங்கள்ல, ஸோ வின்டர் ஸ்லீப் அனிமல்ஸை தான் வந்து ஹைபர்னேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ரெஃப்ரிஜரேட்டர்ஸ். நம்ம வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜ் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் அதில் வச்சா ப்ரிசர்வ் பண்ணுறோம், அதை வந்து அழுகி போகாமல் இருக்கிறதுக்கு, அது வந்து வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறோம். 10th ஒன் பாருங்கள், சன்னி டே. நம்ம வந்து சம்மரில் வந்து டே எப்படி இருக்கும்? ரொம்ப சன்னியாக வெயில் அடிக்கும்ல, ஹாட்டாக இருக்கும், அதுக்கு பேர் தான் சன்னி டே அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கான கிளாஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜிகே இன்ஃபர்மேஷன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த லெசனில் பார்த்தது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம என்ன சுகர் கேன் பற்றி தான் நம்ம பார்த்தோம்ல, ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சுகர் கேனில் தான் நம்மளுக்கு சுகர் கிடைக்கிது. இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த ப்ரௌன் கலர் சுகர் கேன் வந்து வின்டரில் மட்டும்தான், ஜான்வரியில் மட்டும்தான் கிடைக்கும். பட் இந்த க்ரீன் கலர் சுகர் கேன் நம்மளுக்கு த்ரூ அவுட் த இயர் எப்போவுமே கிடைக்கும். அதில் தான் நம்மளுக்கு சுகர் கிடைக்கிது, சுகர் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ இந்த சுகர் வந்து புல் வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கிராஸ் வகையை சேர்ந்தது, ரொம்ப டாலான கிராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதை மேலேருந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் மாதிரி தான் தெரியும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற அந்த கரும்புக்கு மேலே தெரியுது பார்த்தீங்களா, உங்களுக்கு நிறையா லீவ்ஸ் அப்படியே மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து கிராஸ் மாதிரியே இருக்கும். அதனால் இது புல் வகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தான் நம்மளுக்கு சுகர் கிடைக்குது. இதோட ஹைட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 6 to 20 feet ஹைட் இருக்குமா, டாலாக வளரும். அது இதோட டேஸ்ட் நம்ம சாப்பிட்டு பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும்ல. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபைப்ரஸாக, நார் சத்து ரொம்ப அதிகம் உள்ளதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அப்படின்னா நம்மளுக்கு பல்லுக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஸ்ட்ராங்காகும் பல்லெல்லாம். இது வந்து வார்ம் டெம்பரேச்சர், அதாவது கொஞ்சம் லைட்டாக ஹாட்டான கிளைமேட்லாம் இது நிறையா வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்தியாவில், தமிழ்நாட்டில் வளருது. நெக்ஸ்ட் வந்து இது எங்கெங்கே வளருது அப்படின்னா இந்தியாவிலையும் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்க எல்லா கண்ட்ரீஸ்லையும் இது வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு வருஷத்தில் ரொம்ப அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணப்படுற ஒரு க்ராப்பாம். இது வந்து ஒரு வருஷத்தில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இது ஹார்வெஸ்டிங் பண்ணுவாங்களாம், இதை வந்து அறுவடை பண்ணுவாங்களாம். இது வந்து 2017 1.8 பில்லியன் டன்ஸ் அளவுக்கு இதை வந்து அறுவடை பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இது வந்து சுகர் கேன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. அதனால அவ்வளோ வந்து அறுவடை பண்ணியிருக்காங்க. இந்த சுகர் கேன் வந்து ஹோல் வேர்ல்டுலே 40% எங்கே வளருது அப்படின்னா பிரேசில் அப்படின்னு ஒரு கண்ட்ரியில் வளருது. அங்கே தான் வந்து 40% ஆஃப் சுகர் கேன்ஸ் வந்து வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. 2012 டோட்டலி 64 மில்லியன் ஏக்கர்ஸ் வந்து வெறும் சுகர் கேன் மட்டுமே வந்து ஃபார்மிங் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 90 கண்ட்ரீஸில் வந்து சுகர் கேன் மட்டுமே 64 மில்லியன் ஏக்கர்ஸ் அளவுக்கு அவங்க வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து நம்ம சுகருக்கு வந்து நம்ம சுகர் கேன் தானே தேவை. நம்ம சுகர் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறோம்? சுகர் கேன்லேருந்து அந்த ஜூஸ் வருது பார்த்தீங்களா, அதை எடுத்து தான் அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க ஃபேக்ட்ரிஸில். அதனால் வந்து எவ்ரி இயர் வந்து சுகர் கேன் நிறையா வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த சுகர் கேன் வந்து நம்ம டெய்லி சாப்பிட்றோம் பார்த்திங்கன்னா சக்கரை, அதில் வந்து 79% வந்து இந்த சுகர் கேன்லேருந்து எடுக்கிற அந்த ஜூஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுகர் பீட்ஸ் அப்படின்னு ஒரு வெஜிடபிள் வந்து ஒரு கிழங்கு வகை, அது வந்து வளருது. அது வந்து கோல்டு ஏரியாஸ்லாம் வளருமா, இங்கே அது இருக்காது. ஃபாரின் ஏரியாஸில், ஃபாரின் கண்ட்ரிஸில், ரொம்ப குளிர் நாடுகள்னு சொல்கிறோம்ல, குளிர் தேசங்கள், அங்கே வந்து இந்த சுகர் பீட்ஸ் அப்படின்றது வளருது. அது பார்க்க பாருங்கள், இந்த பிக்சரில் உங்களுக்கு தெரியுதா, இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் ரேடிஷ் மாதிரி இருக்கும், கொஞ்சம் டர்னிப் மாதிரி இருக்கும், ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்து ரவுண்டாக ஃபேட்டாக இருக்கும், அஸ் வெல் அஸ் லாங்காகவும் இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். இதான் வந்து சுகர் பீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சுகரில் வந்து 79% சுகர் கேனும் இந்த சுகர் பீட்ஸையும் ஆட் பண்ணுறாங்க. இது ரெண்டையும் சேர்த்தா நம்மளுக்கு சுகர் ஃபார்ம் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சுகர் கேனில் நீங்கள் மேலே வந்து அந்த கிராஸ் மாதிரி பார்த்தீங்களா, அதை வந்து ட்ரை பண்ணி அதை வந்து நிறையா மேட்ஸ், அப்புறம் வந்து ஸ்க்ரீன்ஸ், அப்புறம் வந்து இந்த வீடுகள்லாம் பண்ணும்போது மேலே கூரை வீடுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது மேலே வந்து அதை டைப் பண்ணுறதுலாம் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறையா யூஸ் ஆகுது இதெல்லாம்.
இதை வந்து சுகர் கேன் ரீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேலே லீவ்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, அதை வந்து சுகர் கேன் ரீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஃப்ளார் வருமா, அந்த ஃப்ளாரை வந்து சில ஐலண்ட் ஏரியாஸில், இந்தோனேஷியா அப்புறம் ஃபிஜி இது மாதிரி ஐலண்ட் ஏரியாஸில் அந்த ஃப்ளாரையும் அவங்க குக் பண்ணி சாப்பிட்றாங்களாம். ஸோ வந்து இதோட அந்த கிராஸ், மேலே இருக்க கிராஸும் யூஸ் ஆகுது, அந்த கீழே இருக்க அந்த ஸ்டாக்குன்னு சொல்கிறாங்க நம்ம சாப்பிட்றோம்ல, அந்த ஸ்டாக்கும் யூஸ் ஆகுது, ஃப்ளாரும் யூஸ் ஆகுது. ஸோ எல்லாமே யூஸ் ஆகுது. இது வந்து ஃபஸ்ட்டு எங்கே வந்து விளையப்பட்டது, நம்ம வந்து அறுவடை பண்ணாங்க, விளைய வச்சாங்கன்னா தாய்வான், சைனா, பப்புவான்ஸ்னு இது மாதிரி சில கண்ட்ரீஸில் இது ஃபஸ்ட்டு ஆரிஜினேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன். நம்ம சாப்பிட்ற சுகர் கேன் பற்றிலாம் பார்த்தோம்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதெல்லாம் நல்லா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எக்ஸாமில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.